ஹாய் ஃபேமிலி, கொண்டைக்கடலை கத்திரிக்காய் புளிக்குழம்பு. இப்போது நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெயில் கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் புளிக்குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வந்தோடனே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதே குவான்டிட்டி வந்து நீங்கள் குழம்புக்கும் தனியாக இதே மாதிரி நீங்கள் பண்ணணும். ஸோ இது இப்போ பண்ணுறது வந்து நம்ம குழம்புக்கும் வச்சுக்கலாம். அதே குவான்டிட்டி இதே மாதிரி பண்ணுறது வந்து நீங்கள் அரைக்கிறதுக்கும் வச்சுக்கலாம். ஸோ பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் ஆல்ரெடி நான் ஸ்லைஸாக கட் பண்ணி தண்ணியில் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா கத்திரிக்காய் அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறம் மாறாது. ஸோ அதனால் கத்திரிக்காய் போட்டு வச்சுருக்கேன். இப்போ கத்திரிக்காயும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் இது மூணுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கிளறி விட்டு மூடியை போட்டு மூடிடுங்க. நல்லா கத்திரிக்காய் வேகணும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணுறது பார்க்கலாம். ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி நல்லா இது பண்ணி வச்சுருப்போம், வறுத்து வச்சுருப்போம். ஸோ அதை வந்து ஆட் பண்ணி இப்போது தேங்காய் பூவும் நம்ம சேர்த்திக்க போகிறோம். தேங்காய் உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் சேர்த்திக்குங்க. இது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்குங்க. கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த இதையும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கே தெரியும் கத்திரிக்காய் எப்படி வெந்திருக்குன்னு. ஸோ அந்த கரைச்சலையும் சேர்த்து நம்ம இதோட ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் கரைசல் எடுத்து ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சுண்டல் ஆட் பண்ணிக்கலாம். சுண்டல் ஆல்ரெடி வந்து நான் குக்கரில் 3 to 4 விசில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் சுண்டலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து புளிக்கரைசல் ஆல்ரெடி நீங்கள் ஊற வச்சுருப்பீங்க. புளிக்கரைசல் எடுத்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் புளிக்கரைசலை இப்போ ஊற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. உங்களுக்கு உப்பு வந்து தேவைப்படும். உப்பு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே வந்து வெங்காயத்துக்கு உப்பு ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் கொஞ்சமாக மட்டும் உப்பு ஆட் பண்ண போகிறேன். நல்லா கொதிச்சு உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொண்டைக்கடலை கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி. தேங்க்யூ ஃபேமிலி.